ஒருவர் ஜாதகத்தில் ஒரு யோகமாவது இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலம் பெற வேண்டும், 5ஆம் அதிபதி பலம் பெற வேண்டும், பாக்கியாதிபதி பலம் பெற வேண்டும். இவர்களுடைய சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் வந்துவிட்டால் வாழ்வே சொர்க்க பூமி தான். இப்போது ஒரு உண்மையை புலிப்பாணி தாய்மகளேசல் பாடல் உலகுக்கு சொல்கிறது. நிச்சயமாய் ராஜயோகம் உண்டு. சாமி நின்ற பதிக்குடியோன் பதிக்கு 6-8 வியம் வீழ செய்கி பாக்கியமில்லை தரித்திரவான் பல கஷ்டம் என்றுரைத்தேன் தாயே அதுகேல் நின்ற அப்பதியோனும் பதிதனக்கு கேந்தர கோணமானால் சொல்லும் நிச்சயமாய் ராஜயோகம் அச்சமில்லை ஆள் அடிமை உண்டு மகளே அப்படிங்கிறான். புலிப்பாணி தாய்மகளேசல் பாடலின் 209. லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடியவன் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் ஸ்தானங்களில் மறைந்துவிட்டால் ஜாதகனுக்கு பாக்கியம் இல்லை. ஆனால் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குடியவன் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு நிச்சயமாய் பலனுண்டு. சாமி நின்ற பதிக்குடியவன் பதிக்கு வியமாறிட்டில் வீழ லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குடியவன் பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி 6-8 மறையக்கூடாது. அப்போ லக்னாதிபதி பாவராக இருந்து மறைவது நல்லது. லக்னாதிபதி சுபராக இருந்து மறையக்கூடாது. இது ஒரு பொதுவான விதி. லக்னாதிபதி பாவராய் மறைந்தால் மெய்தனுக்கு வரும் சௌக்கியம்னு இப்போ ஜோதிட களஞ்சியம் பாடல். அப்போது லக்னாதிபதி சாமி நின்ற பதிக்குடியவன் பதிக்கு வியமாரெட்டில் மறையக்கூடாது. அப்படி மறையாமல் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அற்புத வாழ்வு மலரும். அப்போது ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதி பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குடியவனும் பலம் பெற வேண்டும். எனவே ஒரு கிரகத்துடைய பலனை தீர்மானிப்பதற்கு சாரநாதனும் வீடு கொடுத்தவரும் மிக மிக முக்கியம் என்பதை இந்த பாடல் உலகுக்கு பறைசாற்றுகிறது. புலிப்பாணி தாய்மகளேசல் பாடல் எண் 209. நின்ற அந்த பதியோனும் பதிதனக்கு கேந்திரமானால், பதி அப்படின்னா லக்னம், சாமிநாதன்னா லக்னாதிபதி. அப்போது லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடியவன் பலம் பெற்றால் யோக ஜாதகம். லக்னாதிபதியும் பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குடியவனும் பலம் பெற வேண்டும்.